சுச்சக்கர வரதாச்சாரியம் சுத்த சத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹி அபார கருணாகரம் கவிதாஜித கல்லோலி கன்யகா காந்தவக்ஷசே கருணாதி குணாட்யாய கமலாநிதயே நமஹா. ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். புன்னகை ராமாயணம் பாலஸ்பந்தம் 13வது புன்னகையை இன்றைய தினம் நாம் அனுபவிக்க உள்ளோம். 13வது ஸ்லோகம்னு சொல்றதை விட 13வது புன்னகை, அடுத்த ராமனுடைய புன்னகை. நீங்களும் தயாரா? சீதாராமர்கள் முன்பு காத்திருக்கிறீர்கள். காட்சி என்னங்கிறத முதல்ல சொல்லிடுறேன். விஸ்வாமித்திரருடைய ஆணைப்படி தாட்டகை என்ற அரக்கியை முடித்து விட்டான் ராமபிரான். இனி விஸ்வாமித்திரர் ரொம்ப சந்தோஷப்பட்டாராம். என் வாக்குப்படி ராமா நீ தாட்டகையை முடித்தாயே, அதனால பல பல தெய்வீகமான அஸ்திரங்கள், அஸ்திரம்னா மந்திரபூர்வமான ஆயுதம். இப்போ ஒவ்வொரு அஸ்திரத்துக்கும் ஒரு தேவதைன்னு இருக்கும். இப்போ வாயவ்யாஸ்திரம்னா வாயு தேவனுடைய மந்திரத்தை சொல்லி ஏவக்கூடிய அஸ்திரத்துக்கு வாயவ்யாஸ்திரம்னு பேரு. ஐந்திராஸ்திரம்னா இந்திரனுக்குரிய மந்திரம் சொல்லி ஏவினால் ஐந்திராஸ்திரம். ஆக்னேயாஸ்திரம்னா அக்னி மந்திரத்தை சொல்லி ஏவுவது ஆக்னேயாஸ்திரம். பிரம்மாவுக்குரிய மந்திரத்தை சொல்லி ஏவினால் பிரம்மாஸ்திரம். அதுபோல வருணனுக்குள்ளதை சொல்லி ஏவினால் வாருணேயாஸ்திரம் என்று இப்படி பலவிதமான அஸ்திரங்கள் உண்டு. அந்த அஸ்திரங்களை எல்லாம் ராமனுக்கு விஸ்வாமித்திரர் உபதேசிக்கிறார். அப்போ ஒரு கட்டத்தில் ராமன் புன்னகை செய்கிறான். அதைத்தான் இந்த ஸ்லோகத்தில் காண உள்ளோம். ஸ்லோகத்தை சேவிக்க தயாராகுங்கள். ஹத்வா தாம் முதிதேன தேன முனினா தத்தானி மூர்த்தான்யஹோ சர்வாஸ்திராணி விதேயதாம் உபகதானி அக்ரே விலோக்ய பிரபோ என் மந்தஸ்மிதம் ஆசவக்திர கமலே தத்தே ஜெகன்மங்கலம் ஸ்ரீமன் ஸ்ரீ வடுவூர் விஹார பகவன் அத்யாத்ர வித்யோததே என்பதுதான் ஸ்லோகம். இதன் பொருள் என்னன்னா, ஹத்வா தாம் முதிதேன தேன முனினா தத்தானி மூர்த்தான்யஹோ. இந்த தாட்டகாவதத்தை பார்த்து சந்தோஷப்பட்ட விஸ்வாமித்திரர், ராமா உனக்கு நிறைய அஸ்திரங்களுக்கான மந்திரங்களை எல்லாம் உபதேசித்தார். உபதேசம் பண்ணா என்ன ஆச்சரியம்னா, மூர்த்தானியகோ, அந்த தேவதைகள்லாம் பொதுவா மந்திரம்னா மந்திரம் மனசுக்குள்ள பதியும், அவ்வளவுதான். ராமன் விஷயத்தில் அந்த மந்திரத்துக்கான தேவதைகள்லாம் இருக்கா இல்லையா, எல்லாரும் வடிவத்தோடு மூர்த்தங்களாக எதிரே வந்து விட்டார்கள். சர்வாஸ்திராணி விதேயதாம் உபகதானி அக்ரே விலோக்கிய பிரபோ. ராமா உன் கண் முன்பு பிரத்யக்ஷமா, இப்போ ஐந்திராஸ்திரம் சொல்றாருன்னா இந்திரன் எதிர்த்தாப்புல நிக்கிறான். அது போல வாயவ்யாஸ்திரம்னா வாயு எதிரே நிற்கிறார், ஆக்னேயாஸ்திரம்னா அக்னி எதிரே நிற்கிறார். இப்படி அந்த அஸ்திரத்துக்குரிய எல்லா தேவதைகளும் ராமா உன்னை நோக்கி கைகூப்பி கொண்டு உன் எதிரே வந்து நின்றார்கள். உன்னை பார்த்து அந்த அஸ்திரங்கள்லாம் சொல்லித்துராமா, உனக்கு கைங்கரியம் பண்ணுவதற்கு நாங்கள் காத்திருக்கிறோம், நீங்கள் எப்படி ஆணையிடுகிறீர்களோ அப்படியே செய்கிறோம் என்று ராமா அந்த தேவதைகள், அஸ்திர தேவர்கள் அத்தனை பேரும் உன்னை நோக்கி வணங்கிவிட்டு பிரத்யக்ஷமா உன் எதிரே தோன்றிவிட்டு அதற்கப்புறம் அத்தனை பேரும் உன் திருவுள்ளத்துக்குள்ளே நுழைந்தார்களே ராமா. அப்படி அந்த அஸ்திர தேவதைகள் உன்னை வணங்கி உனக்கு கைங்கரியம் பண்றேன்னு சொல்லி சொன்னார்களே, அவர்களை பார்த்து நீ புன்னகை செய்தாய். என் மந்தஸ்மிதம் ஆசவக்திர கமலே தத்தே ஜெகன்மங்கலம். உன்னுடைய தாமரை போன்ற அந்த திருமுகத்திலே அப்போது அந்த அஸ்திர தேவதைகளை பார்த்து ராமா நீ புன்னகை செய்தாயே. அஸ்திர தேவதைகள்னா அந்தந்த ஆயுதத்துக்கான மந்திரத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய தேவர்கள். அவளை பார்த்து நீ புன்னகை செய்தாயே, அதே புன்னகை தான் ஸ்ரீமன் ஸ்ரீ வடுவூர் விஹார பகவன் அத்யாத்ர வித்யோததே. இன்று வடுவூரில் நாங்களும் காணும்படியாக அதே புன்னகை பளிச்சென்று உன் திருமுகத்திலே தோன்ற நீ விளங்குகிறாய் என்று இந்த ஸ்லோகத்தில் ராமனை கொண்டாடுகிறார் வில்லூர் சுவாமி. அப்போ இதுல 3 விஷயங்கள். முதல் விஷயம், இந்த புன்னகைக்கான காரணம் என்னன்னா, பொதுவா ஒருத்தருக்கு அஸ்திரம் ஆச்சாரியன் உபதேசம் பண்றாருன்னா அந்த அஸ்திரத்தின் மந்திரம் மனசுல பதியும். ராமனுக்கும் அந்த தேவர்களே எதிரே தோன்றி ராமனை வணங்கி நாங்கள் அத்தனை பேரும் உன் கட்டுப்பாட்டில் இருக்கிறோம், நீ ஏவும்படியெல்லாம் நாங்கள் உனக்கு தொண்டு செய்கிறோம்னு சொல்லி வந்து வணங்கிட்டு உள்ள போனார்கள். அதை நினைச்சு ராமன் சிரித்தான். 2, இந்த புன்னகை நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தி என்னன்னா, பகவான் அனைத்தும் அறிந்தவன். புதுசா ஒருத்தர்கிட்ட போய் தான் ஒன்று கேட்டுக்கணும்னு தேவையில்லை. ஆனாலும் ஒரு குரு ஆச்சாரியன் என்பவர் எல்லாருக்கும் முக்கியம். அதனாலதான் ராமன் என்ன பண்ணா, அந்த அஸ்திரங்களிலே வல்லவர் விஸ்வாமித்திரர், அவரிடம் போய் அந்த உபதேசம் வாங்குகிறான் என்றால் அப்போ ஒரு ஆச்சாரியன் என்பவர் அத்தனை பேருக்கும் முக்கியங்கிறத இந்த புன்னகை மூலமாக ராமபிரான் நமக்கு உணர்த்துகிறான். அப்படி ஆச்சாரியன் மூலம் நாம உபதேசம் வாங்கினால்தான் அந்த வித்யை என்பது என்றென்றும் நம்மிடம் நிலைத்திருக்கும் என்பதையும் இந்த புன்னகை நமக்கு உணர்த்துறது. நிறைவாக இந்த புன்னகையை அனுபவித்து இந்த ஸ்லோகத்தை ராமன் முன்னே சொன்னால் என்ன பலன்னா, ஸ்லோகத்திலேயே இருக்கு, ஜெகன் மங்கலம்.
அனைத்து வித மங்களங்களையும் இந்த உலகத்துக்கே தரவல்ல புன்னகை இது. அப்போ வாருங்கள் எல்லோருமாக சீதாராமர்கள் முன்பு விஞ்ஞாபனம் பண்ணுவோமா? ஹத்வா தாம் முதிதேன தேன முனினா தத்தானி மூர்த்தான்யஹோ சர்வாஸ்திராணி விதேயதாம் உபகதானி அக்ரே விலோக்கிய பிரபோ யன்மந்தஸ்மிதமாசவக்திர கமலே தத்தே ஜெகன்மங்கலம் ஸ்ரீமன் ஸ்ரீ வடுவூர் விஹார பகவன் அத்யாத்திர வித்யோததே என்று சொல்லி அந்த அஸ்திரங்களை பார்த்து ராமன் பூத்த அந்த புன்னகை நம் அத்தனை பேருக்கும் எல்லாவித மங்களங்களையும் அருளட்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்வோம். இனி இவர்கள் சித்தாசிரமம் என்னும் இடத்தை அடைகிறார்கள். அங்கேதான் விஸ்வாமித்திரர் யாகம் பண்ண போறார். சித்தாசிரமம் போனதும் விஸ்வாமித்திரர் ஒரு வார்த்தை சொன்னாராம். அதை கேட்டு ராமன் புன்னகை செய்ய போகிறான். என்ன புன்னகை? அடுத்த பகுதியிலே காண்போம். நன்றி, வணக்கம்.